வணக்கம். லெக் ஸ்ட்ரெச்சஸ். நம்முடைய காலை எப்படி மடக்கி ஸ்ட்ரெச் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு கால் வலி இருக்கா? இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்றதுனால உங்களுடைய கால் வலியை குறைக்க முடியும். உங்களால காலை மடக்கி நீட்ட முடியலையா? சுத்தமா ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த எக்ஸசைசஸ் நீங்க கண்டினியூவா பண்றதுனால உங்களுடைய கால்களை உங்களால நல்லா மடக்கி நீட்ட முடியும். வாக்கிங் பண்ணணும், ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட இப்போ ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கு. பட் எக்ஸர்சைசஸ் பண்றதுக்கு முன்னாடியும், நடைப்பயிற்சிக்கு முன்னாடியும், அதற்கு பிறகும் கூட நம்ம வார்ம் அப், கூல் டவுன், ஸ்ட்ரெச்சஸ் இது எல்லாமே பண்ணணும். நீங்க உங்களோட வாக்கிங் எக்ஸசைசஸ்க்கு முன்னாடியும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் இந்த ஸ்ட்ரெச்சஸை நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணலாம் வாங்க. ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய கால்களை முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 10 டைம்ஸ் மூவ் பண்ணுங்க. அப்புறம் வலது புறமாகவும் இடது புறமாகவும் ரொட்டேஷன் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு காலாக தனியாகவும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் பேக்வர்ட் தென் ரொட்டேஷன் பண்ணுங்க. அது செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கால்களை பொறுமையாக எவ்வளவு தூரம் உங்களால் மடக்க முடியுதோ அவ்வளவு தூரம் மடக்கி நீட்டுங்க. இதை நீங்கள் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பொறுமையாக மடக்கி நீட்டலாம். ஸோ இதை மடக்கி நீட்டினதுக்கு அப்புறமா உங்களோட காலை உங்களால் எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ ஒவ்வொரு காலாக பொறுமையாக உயர்த்துங்க. இதையும் கூட நீங்கள் ஒரு 5 to 10 டைம்ஸ் பொறுமையாக காலை மாற்றி மாற்றி பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் பண்ணுறது உங்களுடைய 2 கால்களையும் மடக்கி நெஞ்சு பகுதி வரைக்கும், அதாவது வயிறுலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்க. இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். உங்களால் எவ்வளவு தூரம் மடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் மடக்கி கொண்டு வாங்க. தம் கட்டி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மடக்கிறத செய்ய வேண்டாம். இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். முதலாவது நம்ம பண்ண போகிறது நம்ம கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மசில்ஸை தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். சுவரை ஒட்டி நின்றுக்கோங்க. கைகளை சுவரில் வச்சுட்டு ஒரு காலை முன்னாடி இன்னொரு கால் பின்னாடி வைங்க. பின்னாடி காலை பெண்ட் பண்ணாமல் முன்னாடி காலை மட்டும் பெண்ட் பண்ணுங்க. 15 to 20 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. அதன் பிறகு அடுத்த காலை மாற்றி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுங்க. முன்னாடி எக்ஸசைஸ் மாதிரியே சுவரை ஒட்டி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. பட் இதில் நீங்கள் 2 காலையுமே பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி 15 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அதன் பிறகு அடுத்த காலை முன்னாடி வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ரிங் மசில் நம்ம தொடையினுடைய பின்னாடி பாகத்தில் இருக்கக்கூடிய மசில் இது. ஒரு 3 மசில்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம ஆம்ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல அதிகமாக டைட் ஆகக்கூடிய மசில்ஸில் ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் ஒன்று. இதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா ஆம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஒரு நீளமான துப்பட்டாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை பாதத்தோட நடுப்பகுதியில் வச்சுட்டு அதர் எண்டை 2 கைகளால் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டே வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரெச் நல்லா தெரியுதோ அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு 15லேருந்து 20 கவுண்ட் வரைக்கும் எண்ணுங்க. எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய காலை பொறுமையாக கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்த காலுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை நீங்கள் 3 தடவை ரெப்பிட்டேஷனில் பண்ணணும். ஆம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ண இது செகண்ட் மெத்தட். காலை நீட்டு பொறுமையாக உட்காந்துக்கோங்க. ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய கையை வச்சு காலினுடைய பாதத்தை நீங்கள் பிடிக்க முயற்சி செய்யணும். பாதம் உங்களை பார்த்த மாதிரி வரணும். வந்ததுக்கு அப்புறமா 15 வரைக்கும் எண்ணுங்க. எண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த காலுக்கு இதை பண்ணுங்க. ஜென்ரலி உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. குவாட்ரிசெப்ஸ் 4 மசில்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம தொடையினுடைய முன்பகுதியை அமைக்குது. இந்த மசில் தான் குவாட்ரிசெப்ஸ். இந்த மசிலை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க.
பட் இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரெச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டவலை ரோல் பண்ணி உங்கள் முட்டியில் கீழே வச்சுட்டு முட்டி அது மேலே போட்டுக்கோங்க. 90 டிகிரியில் இன்னொரு காலை முன்னாடி வச்சு அதை நல்லா பெண்ட் பண்ணுங்கள். 15 கவுண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காலை மாற்றி பண்ணுங்கள். இதை 3 தடவை ரெப்பிட்டேஷனில் நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குவாட்ரிசெப்ஸை ஈஸியாக ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி படுத்துக்கோங்க. சைடில் படுத்துட்டு பாதத்தில் உங்களோட கையை வச்சு இழுத்து இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்து 15 வரைக்கும் எண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிடுங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதர் சைடு திரும்பி படுத்துட்டு அடுத்த காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரெப்பிட்டேஷனில் 15லேருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இதை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம உட்கார்ற பகுதி. ஸோ இந்த பகுதியை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரெச்சுங்க. காலை நீட்டி நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய ஒரு காலை மடக்கி ஆப்போசிட் ஹேண்டால் ஆப்போசிட் ஷோல்டர் வர மாதிரி இழுங்க. 15 வரைக்கும் எண்ணுங்க. உங்களுடைய பட்டெக்ஸ் பகுதியில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அடுத்ததாக அடுத்த காலுக்கு மாற்றி மாற்றி பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரெப்பிட்டேஷனில் இதை பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் உங்களுடைய 2 கால்களையும் நீட்டி ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு காலை படத்தில் காமிக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. உங்கள் கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. அடுத்த காலை ஒரு 4 மாதிரி கொண்டு வந்து இன்னொரு கால் மேலே வைங்க. வச்சிங்கன்னா இந்த பொசிஷனில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதையும் நீங்கள் 15 கவுண்ட் வரைக்கும் எண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த காலையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 தடவை ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். க்ராயின், இன்னத்தை, இதில் நிறைய பேருக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணுங்கள். எப்படி இதை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ரிலாக்ஸ்டாக 2 காலையும் நீட்டி உட்காந்துக்கோங்க. உங்களால் எவ்வளவு தூரம் காலை விரிக்க முடியுமோ விரிச்சிட்டு உங்கள் கைகளை கொண்டு வந்து முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் எண்ணுங்க. உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ, எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் பண்ணுங்கள், போதும். ஸோ இதை வந்து நீங்கள் 3 டைம்ஸ் ரெப்பிட்டேஷனில் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறதும் ஒரு அடக்டார் ஸ்ட்ரெச்சு தான். இதுவும் நம்ம உட்கார்ந்து தான் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய 2 பாதங்களையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி வைங்க. வச்சுட்டு உங்களை நோக்கி அந்த பாதத்தை நகர்த்தி எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுதோ கொண்டு வாங்க. 15லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் இதை ஹோல்டு பண்ணணும். உங்களுடைய இன்னர் தை க்ராயினில் இது நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் 3 தடவை ரெப்பிட்டேஷனில் பண்ணணும். நம்மளுடைய இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் சைடில் வரக்கூடிய ஒரு மசில். இந்த மசிலை தான் நம்ம இப்போ எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு நீளமான துப்பட்டா இருந்ததே, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு படத்தில் காட்டியிருக்க மாதிரி கால்களை நீட்டி ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அதே பழைய எக்ஸசைஸ் மாதிரி தான் பாதத்தோட மத்திய பகுதியில் அந்த துப்பட்டாவை வச்சு 2 கைகளாலையும் பிடிச்சி உயர்த்திக்கிட்டே வாங்க. ஆப்போசிட் ஹேண்டை வச்சு ஆப்போசிட் சைடில் இதை இழுங்க. 15லேருந்து 20 வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு அதன் பிறகு அடுத்த காலுக்கு இந்த துப்பட்டாவை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதே மாதிரி பண்ணுங்க. இதை நீங்கள் ஒரு 3 தடவை ரெப்பிட்டேஷனில் திரும்ப திரும்ப பண்ணணும். எழுந்து சுவர் பக்கத்தில் நின்றுக்கோங்க. நின்னதுக்கு அப்புறமா உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய பாதத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒரு 15லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களோட ஜாயின்ஸ், மசில்ஸ் இது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆகும். உங்கள் பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதனால ரெகுலராக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.